முதியவர் கொலை வழக்கில் கைதான நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஏற்கனவே 9 மாதங்களுக்கு முன்பு மற்றொரு மூதாட்டியையும் கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய தாயே மகனோடு கைகோர்த்து கொலை செய்திருப்பது பகீர் கிளப்பியிருக்கிறது. மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அவரின் உடலை எரித்து சாம்பலாக்கிய தாய் மகன் இவர்கள்தான். காவல்துறையினரிடம் 9 மாதங்களாக மௌனம் சாதித்தவர்கள் மற்றொரு கொலை வழக்கின் விசாரணையின் போது அப்ரூவராக மாறி உள்ளனர். என்ன நடந்தது என்கின்ற முழு குற்ற பின்னணியையும் அறிய பிளாஷ்பேக் கதையிலிருந்தே விசாரணையை தொடங்கினோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே உள்ள அட்டக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் 65 வயதான நாகம்மாள். கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த நாகம்மா கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அவருடைய வீட்டில் எரிந்த நிலையில் கரிக்கட்டையாக மீட்கப்பட்டிருக்கிறார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் நடந்தது தீ விபத்தல்ல, திட்டமிட்ட படுகொலை என்பதை கண்டறிந்துள்ளனர். காரணம், மூதாட்டியின் உடலில் அவர் கழுத்தறுக்கப்பட்ட தடயங்கள் இருந்துள்ளது. அதோடு அவர் அணிந்திருந்த தங்க மூக்குத்தியும் கம்மலும் காணாமல் போயிருப்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 9 மாதங்களாக கிட்டத்தட்ட 3000 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டும் கொலையாளிகள் குறித்த எந்த துப்பும் கிடைக்காமல் காவல்துறையினர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள திம்மச்சத்திரம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் முனியப்பா என்கின்ற 70 வயது முதியவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணையில் பிதிரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், நேரலட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் உத்தனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்ராசு ஆகிய மூவரும் கைதாகி உள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் ஆட்டு வியாபாரியான முனியப்பா சம்பவத்தன்று அவருடைய பையில் ரூபாய் 16,000 பணம் வைத்திருந்ததாகவும் அதனை அபகரிக்கவே கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். இந்த வழக்கில் கைதான சின்ராசு ஏற்கனவே நாகம்மாள் கொலை வழக்கின் விசாரணையிலும் சந்தேகத்திற்குரிய நபராக இருந்துள்ளார். ஆனால் அப்பொழுது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் மூதாட்டி கொலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் மீண்டும் சின்ராசை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து சிறப்பான முறையில் விசாரித்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. நாகம்மாள் கொலை செய்யப்பட்ட மார்ச் மாதம் 19ஆம் தேதி சின்ராசும் அவருடைய தாய் முனியம்மாளும் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரிப்பதற்காக அட்டக்குறிச்சி கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது நாகம்மாள் தனியாக வீட்டில் இருப்பதை நோட்டமிட்ட இருவரும் அவரை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தடயங்களை அழிப்பதற்காகவே அவர்கள் இருவரும் மூதாட்டியின் உடலை தீ வைத்து கொளுத்தியதாகவும் கூறி காவல்துறையினரை அதிர வைத்திருக்கிறார்கள். கொலையாளிகளிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட போலீசார் பிடிபட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.